அனைவருக்கும் வணக்கம். ஈசிஆர் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா அது வந்து ரொம்ப பசங்களை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். முதல்ல படிப்பு வந்து அடுத்தபடி தான். கேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிஹேவியர். என் கூட வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு நல்லா நடந்துக்கிறனால ஒழுக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே காரணம் அவன் ஸ்கூல் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நிறையா இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. சிலம்பம், கராத்தே, யோகா, சிங்கிங்கு, டான்ஸிங்கு, கிளாசிக்கல் டான்ஸு நிறையா வந்து என் பொண்ணு இன்றைக்கி இந்த கிளாஸ் சொல்லுவாள். நல்லாவே பண்ணுறாங்க. அதேமாதிரி என் பையன் வந்து 2nd படிக்கிறான், பொண்ணு 4th படிக்கிறான். 2nd வந்து பையன் ஒரு எழுத்து எழுதவே கஷ்டப்படுவான். அவனோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் எங்களுக்கு சொன்னாங்க. ப்ளஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். மைனஸ் வந்து அடுத்த மீட்டிங்கில் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னீங்களா, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேறு லெவலில் இருக்குது. பசங்க வந்து வீட்டில் பேசும்போது நமக்கே ஒரு ஆசை வந்துருதா, நம்மளும் பேசணும் பசங்க கூட அப்படின்ட்டு ஒரு ஆசையே எனக்கு வந்துருச்சு. ஸ்டாஃபுங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் நல்லாவே புரியுது. என்னோடய பையன் பொண்ணு வந்து எதில் ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறது எங்களுக்கு நல்லா புரியும். இங்கே வந்து ஸ்டாஃபுங்களை விசாரிக்கும் போது எல்லாருக்கும் நல்லா குட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாத, என்னோடய பையனோட மைனஸ் என்னங்கிறத அவங்க அறிஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸும் உள்ளது. அதை நல்லாவே பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த டைம் வரும்போது அந்த கரெக்ஷன் இல்லாத அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. நான் கவினேஷன் பேரண்ட் பேசுகிறேன். ஸ்கூல் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு 1 to 6 படிச்சுட்டு இருந்தான். இங்கே 6 படிக்கல கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கிறான். ஆக்சுவலி டிசிப்ளின் கோசம் தான் ஸ்கூல்லே சேர்த்தது. இப்போ கிளாஸ் டீச்சர் நல்லா வந்து சொல்லித்தராங்க. பட் ஆனால் டீச்சிங் மோர்ஸ் பண்ணுறான். ஸ்டடீஸில் ஹோம்ஒர்க் வந்து அதிகமாக பண்ணுறான். இப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணால் ஸ்டடீஸ்லாம் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா அந்த ஸ்கூல் நல்லா ஒர்க் பண்ணுறான் ஸ்டூடெண்ட்ஸு. I am Dhanavel. It was a great pleasure for me to come here because I am one of the old student. Om Shakti and Shakti School and Shakti Metri High School. And now turned as easier, very happy. Lot of memories here. And my son doing very well. Really school is maintaining a good discipline. And really appreciable because of conducting a lot of co-curricular activities. And a lot of struggles. School giving a good result. Really happy to see. Very nice. And first of all, thanks to all the teachers for giving a good result and putting a more efforts for giving a more results. And really KG teachers really very appreciable. Whenever I testing my son come to home, I will tested. He will be using a different English words daily, day by day. I'm very happy. Thanks to all the teachers, those who making my son shine. And it will be very proud. I am one of the old students studied here. Thank you. And I really recommend to all the parents. ECR the best. And now currently my son and my daughter studying here. And one of my another son is having. In future he also like me. How can I complete my education from the LKG to +2 onwards here? By the same way my son also do here. My 3 kids also studied here only. So now I am working in Delhi Police Department. My name is Dhanavel. Thank you very much. Hi, I am parent of Jaishnavi and Shashwant, grade 4 and grade 1st. School வந்து நல்லா பண்ணுறாங்க. எடுவேட் சிலபஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். என்னோடய பொண்ணு ஷிவானி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த சிலபஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 2nd ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணுறப்போ சிலபஸ்லாம் ஓகே. இப்படியே கண்டினியூ பண்ணால் பிள்ளைங்க கண்டிப்பாக டேலண்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி கம்யூனிகேஷனுமே ஓகே. வீட்டில் கூட பாப்பா வந்து இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக பேசுகிறா. ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித். என் பேர் வந்து திவ்யா. என்னோடய பையன் வந்து இங்கே ஈசிஆர் இன்டர்நேஷ்னல் CBSE ஸ்கூலில் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இங்கே வந்து அகாடமிக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா எல்லாமே ஓகே. போன தடவை லாஸ்ட் இயர் வந்து NCERT வந்து சிலபஸ் வச்சுருந்தாங்க. இந்த தடவை எட்வர்ட் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இப்போ என்னோடய பையனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தனியாக கிளாஸ் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து தனியாக கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால அவனோட ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கான். அண்ட் அகாடமிக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக ஒர்க் ஷீட்ஸு அந்த மாதிரி வந்து ஒர்க் கொடுக்குறதுனால நிறையா எக்ஸ்ட்ரா வந்து புக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸில் இருந்து நிறையா கற்றுக்குறான். நான் வந்து ருத்வினோட பேரண்ட்ஸ். grade 2 படிக்கிறான், டோரேமான். ஃபஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்துட்டு மேக்ஸு
அப்புறம் இங்கிலீஷு இதெல்லாம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து கைட் பண்ணணும், என்னன்னு சொல்லி வந்து கேட்பான். பட் இப்போலாம் வந்துட்டு அவனே வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க்லாம் வந்துட்டு அவனே பண்ணிக்கிறான், தெரியாததை மட்டும் தான் கேட்பான். அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அதுவும் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். பட் மற்றபடி எல்லாமே ஓகே. அப்புறம் இவனை வந்து நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இங்கே தான் சேர்த்த போகிறோம். எல்லாமே கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. என் பையன் பாலவாட்டிக்கா 2ல் படிக்கிறான். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயுமே வந்து சென்டம் எடுத்திருக்கான். ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க.